ஹவு டு ப்ரீட் பீட்டா ஃபிஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங் எப்படி விடுறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் எல்லாமே லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருமே. நம்ம வீடியோக்கு யாருமே வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே பீட்டா ப்ரீடிங்க்கு என்ன முக்கியமானதுன்னா, மேல் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நிறையா பேரோட கேள்வியே. டெய்ல் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா அது ஃபீமேலு, கொஞ்சம் நல்லா லென்த்தாக இருந்துச்சுன்னா அது மேலு, கலர்ஃபுல்லாக இருக்கிறது மேலு, நல்லா கலராக இருக்கும் அது மேல் தான். அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி மேல் பீட்டா ஃபீமேல் பீட்டா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரே கலரில் இருந்துச்சுன்னா குட்டிங்க ஃப்ரைஸ்லாம் ஒரே மாதிரி வரும். இதுலேயே வேறு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமான ஃப்ரைஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இமேஜஸில் இருக்கிற மாதிரி இந்த பின்னாடி தோகை எல்லாமே சொங்கி போயிருக்கிற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் மேல் சூஸ் பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இந்த ஃபீமேல்ஸ்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்கணும், ஒரே இடத்துல நிற்கக்கூடாது. இந்த சில பீட்டாஸ்லாம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஸ்மால் சைஸ்லேயே எல்லாம் ப்ரீடிங் வருன்ற பேரில் அதை இறந்துரும் கொஞ்சம் நாள்லேயே. ப்ரீடிங் ஃபெயிலியராக தான் ஆகும். ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொல்லி விட்டுறாதீங்க, யாருமே திரும்பி பண்ணி பாருங்கள். இந்த மேல் பீட்டா சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை மாதிரி மேல் பீட்டா சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கிற இதுவும் மேல் தான், ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி எக்லோடாக இருக்கிற ஃபீமேலு எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். அதுதான் முக்கால்வாசி நம்மளை ப்ரீடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிவிடும். எவ்வளோ எக் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து மேல் ஃபீமேலாக செப்பரேட் பண்ணிடணும். நம்ம செப்பரேட் பண்ணிட்டிங்கன்னா ரெண்டுத்துக்கும் நல்லா ஃபீட் பண்ணணும். நிறையா விலிகரியில் மொய்னா கல்ச்சரு, பிளட் வார்ம்ஸு, இந்த மாதிரி நிறையா லைஃப் ஃபீட்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே ஃபீமேல் எக்லோடாகவும் மேலும் நல்லா ஆக்டிவாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியே எல்லோரும் ப்ரீடிங் பேரை செப்ரேட் பண்ணி வச்சுருங்க. அப்புறமேட்டு ஃபீமேலுக்கும் சரி மேலுக்கும் சரி நல்லா ஒரு மாதத்து அளவுக்கு நல்லா ஃபீட் பண்ணி நல்லா இது பண்ணுங்கள். நல்லா வயிறெல்லாம் குண்டாக்கி வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ரீடிங்க்கு கரெக்டாக இருக்கும். அந்த இது இப்போ எப்படி இந்த வீடியோவில் இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இதுவும் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து ஃப்ரைஸு எப்படி க்ரோத் ஆகுன்றதுக்கு இந்த வினிகரிலும் இந்த மொய்னா கல்ச்சர்ஸ் இது ரெண்டு மட்டும்தான் ரொம்ப உதவியாக இருக்கும். அதுவும் இந்த முக்கியமாக இந்த வினிகரில் தான். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நாள் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ வந்துடும். அதே மாதிரி இதுவும் தான் மொய்னா தான் இது. இந்த இது எப்படி கல்ச்சர் பண்ணுறதுன்னு இன்னும் அதிகபட்சம்னா இன்னும் 1 வீக்கில் உங்களுக்கு வீடியோ வந்துடும். இந்த வீடியோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் லைக் வருதோ அதை பொறுத்து நான் அந்த வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் வீடியோ. இதுவும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணி ஃபாக்ஸ்டெயிலு இந்த மாதிரி லைவ் பிளான்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு ஃபீமேல் ஒரு பாட்டிலில் வச்சு நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிடணும். நாளே மேலே ஆட் பண்ணிடணும். அந்த பாக்ஸில் பாதாம் லீஃபு, அது பபுள் நெஸ்ட்டு கட்டுறதுக்கு மேல் பபுள் நெஸ்ட்டு கட்டுறதுக்கு மணி பிளான்ட் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாலித்தீன் ஷீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் பாலித்தீன் ஷீட் போடுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா எக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம மேலேருந்தே பார்த்துக்கலாம். அதனால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுவும் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணுன்னா, மேல் ஃபீமேல் நல்லா சேஸிங் இருக்கான்றது தான் அடுத்து பார்க்க வேண்டியது. நல்லா சேஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க, மேல் ஃபீமேல் சேஸ் பண்ணிச்சிங்கன்னா ப்ரீடிங் சக்ஸஸ் தான். கண்டிப்பாக 90% சக்ஸஸ் தான். அடுத்து இன்னொரு 2 டேஸ்லேயே எக்லே பண்ணிடும். நல்லா பபுள் நெஸ்ட் கட்டி மேல் ஃபீமேல் ஒரு பெண்ட் பண்ணுச்சுன்னா அடுத்து எக் தான் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் எக்லே பண்ணிடும். குறைஞ்சது அதிகபட்சம்னா ஒரு 2 டேஸில் எக்லே பண்ணுச்சுன்னா அடுத்து பபுள் நெஸ்ட்லேயே எக்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 100% உங்களுக்கு ப்ரீடிங் சக்ஸஸ் தான். இந்த மாதிரி முட்டைக்குள்ளே சின்ன சின்ன ஃப்ரைஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி தான் எக்ஸுக்குள்ளே ஃப்ரைஸ் இருக்கும். பார்த்துக்கோங்க. இந்த ஃபோட்டோவில் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஒரு 7வது நாள், கரெக்டாக 7வது நாள் அல்லது 8வது நாள் ப்ரீடிங் மேல் ஃபீமேல் ஹெல்த்தாக இருந்துச்சுன்னா 7வது நாள். அப்படி இல்லைன்னா 8வது நாளில் இந்த மாதிரி ஃப்ரைஸ்லாம் ஃப்ரீஸும் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் வினிகரியில் ஒரு 2 டேஸ்க்கு எந்த ஃபுட்டும் கொடுக்க வேணாம். ஏன்னா அதுங்கள்கிட்டே ஃபுட்டுலாம் இருக்கும், கொடுக்க வேணாம். அப்புறம் வினிகரியில் மொய்னா ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். நீங்கள் வீடியோவெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி